ஹாய் ஆல். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்போட சில பேசிக்கான இந்த டூல்ஸ், இந்த பேனல்ஸ், இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஃபோட்டோஷாப் CS6 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைலில் போயிட்டு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். இந்த டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த ப்ரீசெட்டில் இத்தனை டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் நீங்கள் ஒரு உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து வெப்புக்கு, ஒன்று மொபைல் டிவைசஸில் பார்க்குறதுக்கு, இன்னொன்று ஃபிலிம்ஸ்க்கு. இது ஃபோட்டோ வேணும்னா இது இன்டர்நேஷ்னல் பேப்பரோட சைஸ், இது யூஎஸ், இது டிஃபால்ட்டான ஃபோட்டோஷாப் கொடுக்குறது வந்து 7 inches by 5 inches. இப்போ நான் இதை வந்து பேப்பருக்கு மாற்றினேன்னா இந்த சைஸ் வந்து எனக்கு லீகல் ஆர்ட், லெட்டர் ஆர்ட், டேப்லாய்டான்னு வருது. நான் இதை டிஃபால்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் பேப்பரில் நான் A4 செலக்ட் பண்ணுறேன். இந்த A4 தான் நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ணுற ஒரு பேப்பர். A4 செலக்ட் பண்ணிட்டு இந்த டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் எதுவும் நான் மாற்றாமல் ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த ஒர்க்கிங் ஏரியா எனக்கு வந்துடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து ஜூம் பண்ணுறது. இப்போது பார்த்தீங்கன்னா எங்களோட சிஸ்டத்தோட டாஸ்க் பார்லாம் கீழே தெரியுது ஒன்றும். இதனால எனக்கு வந்து இந்த ஃபோட்டோஷாப்போட வியூ வந்து ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் வந்து சிஸ்டம் எடுத்துக்குது. இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் கீபோர்டில் Fங்கிற கீ அழுத்தினீங்கன்னா அந்த கீழே இருக்கிறதுலாம் மறந்துடும். இதில் மொத்தம் 3 மோட் இருக்குது. F 3 தடவை அழுத்தணும். முதல் தடவை அழுத்தினீங்கன்னா இப்படி வரும். திருப்பி ஒரு தடவை அழுத்தினீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோடுன்னு பேர். இது ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் உங்களுக்கு எல்லாமே இன்விசிபிள் ஆகிடும். இந்த டூல்ஸ் உங்களுக்கு வேணும்னா இங்கே கிட்ட கொண்டு போனீங்கன்னா அது வந்துடும். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைடில் கொண்டு போனீங்கன்னா அதில் அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு வந்துடும், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் மோடு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ நார்மல் போனால் திருப்பி ஒரு தடவை F அழுத்தணும். இந்த F இப்படி அழுத்திட்டே இருந்தீங்கன்னா 3 மோடுக்கும் அது டாகல் ஆகிட்டே இருக்கும். F அழுத்தாமல் இன்னொரு ஆப்ஷன் வந்து வியூங்கிற மெனுவில் போயிட்டு ஸ்க்ரீன் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரீன் மோட், ஃபுல் ஸ்க்ரீன் மோட் வித் மெனு பார், ஃபுல் ஸ்க்ரீன் மோட். இதுதான் நம்ம பார்த்தது. இது ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரீன், இது ஃபுல் ஸ்க்ரீன் வித் மெனு பார், மெனு இங்கே தெரியுது. மூணாவது ஃபுல் ஸ்க்ரீன் வித்தவுட் மெனு பார். இப்போ நார்மல் ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்துட்டேன். இது ஒரு ஆப்ஷன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பாட்டமில் சேஞ்ச் ஸ்க்ரீன் மோட் அப்படின்னு போட்டிருக்கு. ப்ராக்கெட்டில் Fங்கிறது ஷார்ட்கட் கீ. இதை அழுத்தினீங்கன்னா இதுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வித் மெனுக்கு போகுது. திருப்பி அதே அழுத்தினீங்கன்னா இது ஃபுல் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு அலர்ட் வரும். ஃபுல் ஸ்க்ரீன் மோட் பேனல்ஸ் ஆர் ஹிடன். தே கேன் பி ஆக்சஸ்ட் ஆன் த சைட்ஸ் ஆஃப் த ஸ்க்ரீன் ஆர் ரிவீலிங் பை ப்ரெஸிங் டேப். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் மோட்லேருந்து திருப்பி இங்கே வரணும்னா F இல்லைன்னா எஸ்கேப் கீ அழுத்த சொல்லுது. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் டேப் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேனலும் தெரிய ஆரம்பிச்சிடும். திருப்பி டேப் அழுத்தினீங்கன்னா அது போயிடும். ஸோ இது உங்களுக்கு ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணும்போது, இல்லை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும், வேறு எதுவும் எனக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். F அழுத்தினீங்கன்னா ஒன்றும் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த மோடுக்கு. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் டேப் அழுத்தினா எல்லாமே உங்களுக்கு தெரியும். திருப்பி டேப் அழுத்தினா எல்லாமே மறைஞ்சிடும். இங்கே டாக்குமெண்ட்டோட சைஸ் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் இது அழுத்தினீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இது காமிச்சிட்டே இருக்கு. பாருங்கள், 1200, 3200 வரைக்கும் எனக்கு மேக்ஸிமம். இது கண்ட்ரோல் மைனஸ் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டே வரும் டாக்குமெண்ட்டோட சைஸ். ஸோ ஜூம் அவுட், ஜூம் இன், இதுதான் அந்த ஆப்ஷன். கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணலாம். இல்லைன்னா இங்கே போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ % வேணுமோ அதை நீங்கள் மேனுவலாக கொடுக்கலாம். இப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் அண்ட் கண்ட்ரோல் மைனஸ் வந்து இன்னும் ஈஸியாகவே உங்களுக்கு இருக்கும். அதையே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு இடம் வந்து இந்த லெஃப்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விண்டோ மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணால் அதோட விட்த், ஹைட், சேனல் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வருது. இங்கே ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்குது. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும்.
அதாவது அடோப் டிரைவ் எந்த இடத்துல இந்த இது ஸ்டோர் ஆகுது டெம்பரரியாக, இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் என்ன, 0 பைட்ஸ்ன்னு இருக்குது. ஏன்னா இப்போ ஒன்றுமே இதில் இல்லை. நான் சப்போஸ் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி இங்கே ஏதோ ஒன்று கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் மாற்றினோடனே இங்கே 4.5 mன்னு காட்டுது. ஸோ இந்த இதை சேவ் பண்ணணும்னா நமக்கு இவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இது ஒர்க் பண்ணும்போதே இந்த இடத்தையும் கொஞ்சம் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு இங்கேயே சொல்லிடும். இப்போ நான் இன்னும் இதை இன்க்ரீஸ் பண்ண இதோட சைஸ் வந்து ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா 11 MB வந்துடுச்சு. ஸோ அடுத்தது டாக்குமெண்ட் ப்ரொஃபைல். டாக்குமெண்ட் ப்ரொஃபைலில் அந்த டாக்குமெண்ட்டோட RGB கலர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அது வரும். டாக்குமெண்ட் டைமென்ஷனில் 8 inches by 11 inches யூஸ் பண்ணியிருக்கோம் 300 ppi-ல. இது நம்ம புதுசாக இந்த டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது செலக்ட் பண்ண அந்த A4 செலக்ட் பண்ணோம் இல்லையா, அது இது. ஸ்க்ராட்ச் சைஸஸ் என்னது, எஃபிஷியன்சி எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ஃபோட்டோஷாப் எஃபிஷியன்சியாக இருக்குது, நம்ம சிஸ்டத்தோட மெமரினால இது ஏதாவது குறையுதா, அப்புறம் டைமிங், இதுக்கு முன்னாடி சேவ் பண்ணின டைம் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, கரண்ட் டூல், இப்போ நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன், இப்போ நான் ப்ரஷ் கொடுத்துருக்கேன் அதனால் ப்ரஷ்ஷில் சப்போஸ் இந்த ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி பாருங்கள் ரெக்டாங்குலர் மார்க்னு. அப்புறம் 32 bit எக்ஸ்போஷர் இது ஒர்க் ஆகுமா, அப்புறம் சேவ் ப்ராக்ரஸ் என்ன. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே நீங்கள் கீழே வந்து கவனிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த ஃபீச்சர் என்னென்னா, இப்போ சப்போஸ் நான் இன்னொரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் என்னா நியூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து டெஸ்ட் 2 அப்படின்னு வைக்கிறேன். இன்னொன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், டெஸ்ட் 3 ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த விண்டோஸ்லாம் நான் வந்து அடுத்தடுத்து போய் பார்க்கணுன்னா அந்த 3 இதையும் தனித்தனியாக பார்க்கணுன்னா இப்படி கிளிக் பண்ணி பார்க்கணும். இது இன்னொரு ஆப்ஷன் வந்து விண்டோஸில் அரேஞ்சுன்னு போனீங்கன்னா இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைல் ஆல் வெர்டிக்கலி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபும் தனித்தனியாக வெர்டிக்கலாக வந்துடும். இதுவே விண்டோஸில் அரேஞ்ச் டைல் ஆல் ஹரிசாண்டலினா ஹரிசாண்டலாக அலைன் ஆகிக்கும். அரேஞ்ச் 2 up ஹரிசாண்டலி, 2 upனா 2 மேலே 3வது மட்டும் கீழே வந்துடும். இப்போ இன்னொன்று கொடுத்தோன்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். டெஸ்ட் 3 அப்படின்னு கொடுக்குறேன். 1 கீழே வந்துட்டு மீதி எல்லாம் மேலே வந்துடுது. அடுத்தது விண்டோ அரேஞ்ச் 2 up வெர்டிக்கல். ஸோ இங்கே 1 இருக்கும், மீதி எல்லாம் இந்த சைடு அரேஞ்ச் ஆகுது. அடுத்தது அரேஞ்ச் 3 up ஹரிசாண்டல். ஸோ 3 லேயராக அது வந்துடும். 3 up வெர்டிக்கல்னால் 3 லேயர் வெர்டிக்கல் வரும். ஆர்டர் வந்து இப்போ ஒன்று ஃபில் ஆகிட்டு வரும். 3வது ஃபில் ஆகிடுச்சுன்னா அடுத்தது வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணேன்னா இது 2nd லேயரில் வரும், வந்துடுச்சு. இப்போ புதுசாக இன்னொன்று கிரியேட் பண்ணால் இது 3rd லேயரில் வரும். அடுத்தது அரேஞ்ச் 4 up பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு இப்போ 2-3 பிக்சர் ஒரே சமயத்தில் நீங்கள் பண்ணும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கன்சாலிடேட்டட் ஆல் டு டேப்ஸ் தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். கன்சாலிடேட் ஆல் டு டேப்ஸ். ஸோ எல்லாமே ஒரே டாக்குமெண்ட்டில் டேப் வைஸாக காமிக்கும். உங்களுக்கு ஓப்பனாக இருக்கிற அடுத்தடுத்த டேப்குள்ளே போனோன்னா நீங்கள் மவுஸை கொண்டு போய் கிளிக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். கண்ட்ரோல் டேப் அடிச்சிங்கன்னா அது அடுத்தடுத்த டேபுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா அது மாறிட்டே இருக்கு பாருங்கள். இங்கே இருக்கிற சின்ன சின்ன விண்டோஸ்லாம் வந்து பேனல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு பேனல்,
இது கீழே ஒரு பேனல் இருக்குது, இங்கே ஒரு பேனல், இது ஒரு பேனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது சின்ன 2 ஆரோ மார்க் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து எக்ஸ்பேண்ட், இது பண்ணால் இந்த பேனல் வந்து பெருசாகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உடனே இது அந்த பக்கமாக மாறிடுச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. இது திருப்பி பண்ணிங்கன்னா மினிமைஸ்னு இருக்கும். ஸோ இப்போ இது ஒரே பக்கமாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுச்சு. இங்கேயும் அதேமாதிரி ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் என்ன வேணுமோ இதை யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாத போது கிளிக் பண்ணிங்கன்னா அது மறந்துடும், இங்கே இருக்கும். இது வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், வேண்டாத போது மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஐக்கானாக மாறிடும். ஸோ ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோடது மட்டும் உங்களுக்கு வரும், என்ன வேணுமோ அதெல்லாம் வரும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பேனலில் இருக்கிற இது வந்து பேனல், இது வந்து பேனலோட ஆப்ஷன்ஸ். இப்போ அந்த மேஜிக் வேன் டூலை செலக்ட் பண்ணால் அதோட ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வரும். இப்போ ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணால் ப்ரஷ்ஷோட டைப் என்ன, ப்ரஷ்ஷோட சைஸ் என்னது, அப்புறம் ப்ரஷ் மோடு எப்படி இருக்கணும், ஒப்பேசிட்டி எவ்வளவு, ஃப்ளோ எவ்வளவு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ ஒரு பேனலில் இருக்கிற ஐக்கானுக்கும் இந்த பேனல் ஆப்ஷன்ஸ்னு இங்கே சொல்லுவோம், இதெல்லாம் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் இங்கே மேலே இருக்கிற ஒரு மெனுஸாக அது என்னென்ன பண்ணும், உள்ளே இருக்கிறதுலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ், அதை வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம்.